இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தை உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த நாளின் 2 நாட்கள் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13 21 வரை. மத்தேயு 14 13 21 வரை. தலைப்பானது தன் மக்களுக்கு உணவளிக்கும் ராஜா, த கிங் ஹூ ஃபீட்ஸ் ஹிஸ் பீப்பிள். பிரியமானவர்களே, இந்த வாசித்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு அவர் போதித்து அவர் குணப்படுத்துகிறவராக அங்கு காண்பிக்கின்றார். அப்ப அந்த காலகட்டம் வெகு நேரமாக எடுத்து சாயந்தரமானதுனால சீஷர்கள் இயேசுவிடத்தில் ஜனங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு சீஷரை பார்த்து நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொல்லும்போது, சீஷர்கள் நம்ம கிட்ட இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன் மட்டுமே என்று சொல்லி, இது போதாது, வந்திருக்கிற ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஆகாரம் போதாது என்று சொல்லுகிறார்கள். இதே போலதான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளும் ஆண்டவரை பின்பற்றுகிற அநேகருடைய வாழ்க்கையில குறைவான ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் இயேசு ராஜாவாக இருந்து அவர் மக்கள் மேல் கரிசனை கொண்டவராக இருந்ததுனால அவர் என்ன சொல்கிறார் என்றால், இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீனும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். குறையின் மத்தியில நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவிடத்துல கொண்டு வர வேண்டும். முதல் படி. 2வது படியாக கொண்டு வந்த பிறகு இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த தியானிக்கும் போது என்ன அர்த்தம் என்றால், இயேசுவானவர் பிதாவின் கிருபையை கேட்கிறவராக அதை ஆசீர்வதிக்கும் போது பிதாவின் கிருபை பெற்று எல்லா மக்களுக்கும் போதுமானதாக இருக்கத்தக்க அவர்களை போஷித்தார். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ராஜாவாக இருந்து அவர் தம் ஜனங்களை போஷித்து எல்லாம் திருப்தியாகி மீதம் 12 கூட நிறைய உணவு மீதமாக இருந்தது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் நம்மளுடைய ராஜாவாக இருந்து அவர் நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32 வாஸ்து பார்த்தீங்கன்னா, பரமபிதா உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார், ஆதலால் கவலைப்படாதீர்கள், தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை நம்ம இன்னொரு வசனத்தை பார்த்தோம் என்றால், யோவான் 10:9 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசல், எனக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் மேய்ச்சலை கண்டடைவார்கள். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக காணப்படுகிறது. இந்த 5000 புருஷர்களுக்கு ஆண்டவர் போஷித்தது போல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரா இருந்தாலும், குறைவா இருக்கிறவங்களாக இருந்தாலும் கூட இயேசு என்ற வாசலுக்குள் சென்று உள்ளும் புறம் செல்வோம் என்றால், ஐக்கியம் கொள்வோம் என்றால், இயேசுவோடு உறவு வைத்துக் கொள்வோம் என்றால், அவரோடு உருவாடுவோம் என்றால், நம்மளுடைய மேய்ச்சலை, அதாவது நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று உறுதியாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதனால் இயேசுவை நம்பி வந்த ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது, குறைவுபட்டு போனதும் கிடையாது. திருப்திகரமாக அவர்கள் பெற்று செல்வார்கள். ஏனென்றால் நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து உணவு அளிக்கும் அல்லது தேவைகளை சந்திக்கும் ராஜாவாக, ஆண்டவராக, பிதாவாக நம்மோடு இருக்கிறார். அதனால் எந்த நிலைமையில இந்த 2 நாட்களில் நீங்களும் நானும் இருந்தால் குறை இருக்கும் என்றால், இயேசுவினிடத்திற்கு வந்து இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட்டாலும் குறைவுகளை நிறைவு செய்கிற ராஜாதி ராஜனாக, தேவாதி தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் மேல் கண்ணோக்கமாக இருக்கும் ஆண்டவராக நீர் இருக்கிறதுனாலே ஆண்டவரே, போஜனத்தை நீர் எவ்விதமாக போஷித்தீரோ அவனமாக எங்களுடைய ஆவிக்குரிய தேவையும் சரீர தேவையும் நீர் பூர்த்தி செய்வீர் என்று நம்பி ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆளுகையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.